வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்திற்கு நேரடி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று பதில் கொடுத்து விட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி பேச்சுவார்த்தை மேசைக்கு வர ஈரானுக்கு 2 மாத கால அவகாசம் கொடுத்திருந்தார். அந்த அவகாசம் முடிகின்றது. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாரில்லை என்றால் அமெரிக்க குண்டுகள் ஈரானுக்குள் வீசப்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இப்படி பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி ஈரானியர் ராணுவத்திற்கு முழு உஷார் எச்சரிக்கை உத்தரவு கொடுத்துள்ளார் என்று சவுடி அரசுக்கு சொந்தமான ஒளிபரப்பு அல் அரேபியா ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நேரடி பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கையை இஸ்லாமிய குடியரசு நிராகரித்துள்ள நிலையில் ஓமன் மூலம் மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர விரும்புவதாக பெயர் வெளியிடாத அதிகாரி ஒருவர் ராய்டர்ஸுக்கு தெரிவித்தார் என்று அவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தனர். ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அல்லது குண்டுவீச்சுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதியின் கடிதத்தை அழுத்தம் மற்றும் மிரட்டல் என்று கூறிய ஈரான் அந்த இரண்டாலும் எம்மை பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வைக்க முடியாது என்றது. அமெரிக்க தளங்களை வைப்பதற்கு இடம் கொடுத்த அண்டை அரபு நாடுகளையும் ஈரான் எச்சரித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியம் குறிப்பிடத்தக்க பதட்ட நிலையில் உள்ளது. ஈரானுடனான அரசியல் தீர்வு குறித்து வாஷிங்டனின் தீவிரத்தன்மையை மதிப்பிடுவதற்கு மறைமுக பேச்சுக்கள் வாய்ப்பளிக்கின்றன என்று அந்த ஈரானிய அதிகாரி கூறினார். ஞாயிற்றுக்கிழமை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவுடனான நேரடி பேச்சுவார்த்தை அர்த்தமற்றது என்று கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தளமாக கொண்டு அலைன் மீடியாவுக்கு அவர் கொடுத்த நேர்காணலில் ஐநா சாசனத்தை மீறி பலத்தை பயன்படுத்தப் போவதாக தொடர்ந்து அச்சுறுத்தும் ஒரு நாட்டுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் அர்த்தமற்றவை என்றும் முரண்பாடான நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வது அர்த்தமற்றது என்றும் அராக்சி கூறினார். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடன் லிபியா பாணியிலான ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தை நாடக்கூடும் என்று அமெரிக்க செனட்டர் ஒருவர் சமீபத்தில் கூறிய கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அராக்சி அந்த யோசனையை முற்றிலும் நிராகரித்தார். அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறிய அவர் அமெரிக்கர்கள் தொடர்ந்தும் கனவு காணலாம் என்றார். அத்தகைய ஒப்பந்தம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று என்று அவர் கூறினார். லிபியா பாணியிலான ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் என்பது 2003ஆம் ஆண்டு லிபியா அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அதன் பேரழிவு திட்டங்களை அகற்ற ஒப்புக்கொண்டது. அந்த ஒப்பந்தத்தில் அணு மற்றும் ரசாயன ஆயுதங்களை பற்றிய முழு வெளிப்பாடு, அத்துடன் முக்கிய சர்வதேச அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தங்களுக்கு லிபியாவின் இணைப்பு ஆகியவை அடங்கும். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஈரான் தொடர்பான உயர்மட்ட பாதுகாப்பு திட்டத்தை நடத்தியதாக கூறப்படும் செய்திகளுக்கு பதிலளித்த அராக்சி அது ஒரு பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடு அமர்வு என்பதை உறுதிப்படுத்தினார். ஆனால் வேறு ரகசிய பேரம் எதுவும் நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டார். இப்படியாக அமெரிக்காவும் ஈரானும் முரண்பட்ட நிலையில் உள்ள சூழ்நிலையில் பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்மோஸ் நீர்நிலை முழுவதும் ஈரான் ஒரு ஒருங்கிணைந்த மின்னணு போர் நடவடிக்கைகளுக்கு தயாராகிறது என்ற தகவல் வெளியாகி உள்ளது. மத்திய கிழக்கில் அந்த பகுதியில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் அதிகமாக உள்ளன. அதனால் GPS மற்றும் தகவல் தொடர்பு நெரிசல் ஆகியவற்றை குறிவைத்து மின்னணு போர் நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொள்ளலாம். இந்த நடவடிக்கை அமெரிக்க படைகளை டெஹ்ரான் தமது ஆதரவு இயக்கங்கள் மூலம் மட்டும் எதிர்கொள்ளாமல் உலகில் மிக முக்கியமான மூலோபாய பிராந்தியங்களில் ஒன்றான மத்திய கிழக்கில் நேரடி தொழில்நுட்ப மோதல் மூலமாகவும் எதிர்கொள்ளும் விருப்பத்தை காட்டுகிறது. அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரான் 2 வகை மின்னணு போர் நடவடிக்கைகளுக்கு தயாராகிறது. ஒன்று செயற்கைக்கோள் வழி செலுத்தலில் குறுக்கிடக்கூடிய மின்னணு போர் நடவடிக்கை. இரண்டாவது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க விமான தளங்கள் மற்றும் கட்டளை மையங்களுக்கு இடையிலான தொடர்பு இணைப்புகளை சீர்குலைத்தல். அதற்கான திறன் கொண்ட தரை அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மின்னணு போர் அமைப்புகளை ஈரான் செயற்படுத்தி உள்ளது. அமெரிக்க RC-135 சிக்னல் உளவு பார்க்கும் விமானங்கள், E-8C தரை கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் MQ-9 ரீப்பர் ஆளற்ற விமானங்கள் உட்பட அமெரிக்க விமானப்படையின் கண்காணிப்பு விமானங்களை ஈரானில் இந்த செயல்பாடு ஏற்கனவே பாதிக்கிறது. பிராந்திய ராணுவ நடவடிக்கைகளை நன்கு அறிந்த வட்டாரங்கள் வளைகுடாவில் உளவு பணிகளை மேற்கொள்ளும் போது பல அமெரிக்க விமானங்கள் சமீபத்தில் GPS செயற்பாட்டை குறைத்து விட்டதாக கூறுகின்றன. சில சமயங்களில் இந்த இடையூறுகள் விமானத்தை காப்பு பிரதி வழி செலுத்துதல், அதாவது பேக்கப் நேவிகேஷன் முறைகளுக்கு மாறுவதற்கு கட்டாயப்படுத்தியது, அல்லது அமெரிக்க உளவு பார்க்கும் விமானங்கள் அந்த வான்வழியை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. இந்த நடவடிக்கை ஈரானிய ராணுவ நகர்வுகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் அமெரிக்க விமானங்களையும் பாதிக்கிறது. இந்த வான் பகுதியில் அமெரிக்க உளவு மற்றும் சிக்னல் கண்காணிப்பு விமானங்களின் தொடர்ச்சியான பறத்தல்கள் அவசியமானவை. காரணம், ஈரானின் சாத்தியமான பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதல்களை கண்காணிப்பது அல்லது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGCயின் கடற்படை சொத்துக்களை கண்காணிப்பதற்கு அமெரிக்க விமானப்படையின் RC-135 மற்றும் E-8C விமானங்களின் பறத்தல் அவசியம்.
கடந்த 2 தசாப்தங்களாக ஈரான் தனது EW அல்லது மின்னணு போர் திறன்களை வெளிநாட்டு கையகப்படுத்துதல் மற்றும் உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் ஆகிய இரண்டின் மூலமாகவும் படிப்படியாக விரிவுபடுத்தியுள்ளது. மின்னணு போர் திறனில் பெருகிய முறையில் ஒரு பிராந்திய தலைவராக தன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. ரேடார் தகவல் தொடர்பு இணைப்புகள், GPS சிக்னல்கள் மற்றும் எதிரி படைகளால் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள் வழிசெலுத்தல் ஆகியவற்றை ஜாம் செய்யும் திறன் கொண்ட பல EW அமைப்புகளை ஈரானிய இஸ்லாமிய குடியரசு உருவாக்கியுள்ளது. ஈரானின் உள்நாட்டு தயாரிப்பு ஃபஜர் மற்றும் நசர் போன்ற தரை அடிப்படையிலான சாதனங்கள் சிக்னல் இடைமறிப்பை செய்வதாக நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் தரையில் ட்ரக்களில் பொருத்தப்பட்ட மொபைல் சாதனங்கள் பெரிய பகுதிகளில் மின்னணு சீர்குலைவுகளை திட்டமிடும் ஈரானின் நடவடிக்கை நீடிக்கின்றன. எதிரிகளின் கண்காணிப்பு தளங்களை ஏமாற்று அல்லது முடக்குவதை நோக்கமாக கொண்டு ரேடார் ஸ்பூஃபிங் மற்றும் சைபர் எலக்ட்ரானிக் ஃபியூஷன் தொழில்நுட்பங்களையும் ஈரான் வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த வளர்ச்சியின் பெரும்பகுதி ஈரான் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சுருக்கமாக IEI என்ற நிறுவனத்தின் ஊடாகவே செய்யப்பட்டன. IEI நிறுவனம் IRGCயின் சொந்த ஆராய்ச்சி பிரிவுகள் உட்பட ஈரானின் பாதுகாப்பு துறையால் இயக்கப்படுகிறது. இந்த முன்னேற்றங்கள் ஈரானை சமச்சீரற்ற வழிமுறைகள் மூலம் தொழில்நுட்ப ரீதியாக உயர்த்து அமெரிக்கா போன்ற எதிரிகளை எதிர்கொள்ள அனுமதிக்கின்றன. மின்னணு போரில் ஈரானின் இந்த திறன் அதிகரிப்பு பிராந்திய விரோதங்களில் ஒரு பெரிய அளவிலான அதிகரிப்புடன் ஒத்துப்போகிறது. மார்ச் 15 முதல் அமெரிக்க படைகள் ஏமனில் ஹவுதி இயக்கங்களுக்கு எதிராக ஒரு தொடர்ச்சியான இராணுவ தாக்குதலை தொடங்கின. துல்லியமான விமான தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை பயன்படுத்துகின்றன. இதில் B-2A ஸ்பிரிட் ஸ்டெல்த் கூட்டுவீச்சு விமானங்கள் தாக்குதல்களை நடத்துகின்றன. இவை ஹவுதிகளின் ஆளற்ற விமான நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய உயர் மதிப்புள்ள தளங்களை குறிவைப்பது உட்பட பல தரை தாக்குதல்களை ஏமனுக்குள் நடத்துகின்றன. ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி கடல் போக்குவரத்தை சீர்குலைக்கவும் அமெரிக்கா தலைமையிலான கடற்படை ரோந்து பணிகளுக்கு சவால் விடவும் செங்கடலில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மீதான தங்கள் சொந்த தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈரானின் மின்னணு தாக்குதல்கள் அமெரிக்க பதிலடியிலிருந்து அதன் ஆதரவு இயக்கமான ஹவுதிகளை பாதுகாப்பதற்காக இயக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. இந்த பகுதியில் ஈரானின் மின்னணு தாக்குதல்கள் GPS சிக்னல்களை சீர்குலைப்பது இராணுவ மற்றும் சிவிலியன் கப்பல்களுக்கு குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு அபாயங்களை எழுப்புகிறது. அமெரிக்க இராணுவம் தனது விமானத்தை பாதுகாப்பதிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் செயல்படும் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதிலும் கவனம் செலுத்தி வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. மின்னணு போர் நிபுணர்கள் ஜாமிங் தாக்கத்தை தணிக்க திசை கொண்டு ஆண்டனாக்கள், சிக்னல் தடை மேம்படுத்தல்கள் மற்றும் அதிர்வெண் தள்ளல் தொழில்நுட்பங்கள் போன்ற எதிர் நடவடிக்கைகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க வான் மேன்மைக்கு சவால் விடும் விதத்தில் ஈரான் மின்னணு போரை பயன்படுத்துவது இது முதல் தடவை அல்ல. 2011ஆம் ஆண்டில் அமெரிக்க RQ-170 சென்டினல் ஸ்டெல்த் ஆளற்ற விமானத்தை பிடிக்க சிக்னல் கையாளுதலை பயன்படுத்தியதாக டெஹ்ரான் கூறியது. மிக சமீபத்தில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் ஈரானிய கட்டுப்பாட்டில் உள்ள கடல் மண்டலங்களுக்கு அருகே சுதந்திரமான வழி செலுத்தல் நடவடிக்கைகளின் போது இடைவிடாத GPS குறுக்கீட்டை சந்தித்துள்ளன. இந்த தந்திரோபாயங்கள் சமச்சீரற்ற போரின் பெரிய அளவிலான ஈரானிய மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும். ஒப்பீட்டளவில் குறைந்த விலையில் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்தி உயர் தொழில்நுட்ப மேற்கத்திய அமைப்புகளின் பாதிப்புகளை ஏற்படுத்த முயல்கிறது ஈரான். ஈராக், சிரியா, லெபனான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள தமது ஆதரவு இயக்கங்களை வைத்து போர் புரிந்த ஈரான் இப்போது யார் தாக்குகிறார்கள் என்றே தெரிய முடியாத மின்னணு போர் முறையில் இறங்கிக் கொள்ளதாக நம்பப்படுகிறது. வாஷிங்டனின் அடுத்த நகர்வுகள் அதன் விமான கண்காணிப்பு மற்றும் வழி செலுத்துதல் பின்னடைவை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நேரடி மோதலுக்கு வாய்ப்பு உள்ள அளவுக்கு தொழில்நுட்ப மோதலுக்கும் வாய்ப்பு உள்ளது.